செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும்ன்றதை மாற்றி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செவிக்கல, கண்ணுக்கு விருந்து அளித்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எப்படிப்பட்ட விருந்து எல்லாம். யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. அதனால் இந்த ட்ரெய்லருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஒரு கைத்தட்டிடுவோம், உண்மையான கைத்தட்டு. டைரக்டர் முத்து உண்மையிலுமே அதாவது ஒரு தயாரிப்பாளரே பாராட்டுற அளவுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் நன்றி, அந்த இயக்குனருக்கும் பாராட்டுகள். குழந்தைங்க கெட்டு போயிடறாங்க, குழந்தைங்க எந்த குழந்தையும் கிடையாது. இப்போல்லாம் குழந்தைங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. போவாங்க, பாக்கெட்டில் காசு செலவு பண்ணாமல் அடுத்தவங்க காசுலேயே ஆட்டையை போட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. கரெக்ட்? Nobody spends. They know how to make others spend. அடுத்தவன் பாக்கெட்டை எப்படி கை வைக்கிறது, விரல் விடாமையே, கையை விடாமையே அவனை எப்படி ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் தெரிஞ்சவங்க தான் 2K கிட்ஸ். ஸோ வாழ்க அவர்கள். அந்த மாதிரி பிள்ளைகளை பெக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். பெரும்பாலும் சொல்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இவர் படத்தில் கிளைமேக்ஸில் காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். இந்த சமுதாயம், அதாவது பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த சமுதாயம் அங்கங்கே ஏங்க பப்பு ஓப்பன் பண்ணுறீங்க, 24 hours பப்பு. அப்புறம் இந்த பப்புக்கு இப்போ வேறு பேர் வச்சுருக்காங்க, ரெஸ்டோ பார். அது சிலருக்கு ஃபிக்ஸே பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலேஜ் பொண்ணு அந்த பையனும் அந்த இடத்துல தான் சார் உட்காருவாங்க. நீங்கள் உட்காராதீங்க இந்த சீட்டுன்றான். நான் ஒரு ரெஸ்டோ பாருக்கு போனேன், தனியாக போயிட்டேன், யாரையும் கூப்பிடல, யாரும் வரல. உடனே ஏது இல்லை சார், அங்கே ஆல்ரெடி புக்டு. நான் 1 மணி நேரமாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர சொல்லிவிட்டு அந்த இடத்துல எதுக்கு, ஏன் நம்ம போகிற இடமானார். சரிப்பா ஐயா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவர் வந்தார். ஒரு 2 மணி நேரம் நாங்களும் பேசுகிறோம், அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டு. 2 மணி நேரமாக காலியாக தான் இருக்குது, யாரையும் உட்கார விட மாட்டேன்றோம். நம்ம எந்திரிக்கிற டைமில் அந்த கிட்ஸ் வந்தாங்க. சூப்பர். எப்படி ஒரு ஆளுமை தன்மை வச்சுருக்காங்க அந்த கிட்ஸு. அந்த கடைக்காரனையே வேலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார், ரெஸ்டோ பார்ஸ், அந்த வயசில் அந்த பப்புக்கு போகிற கல்ச்சருக்குண்டான அடிமைகளாக்கி அந்த குழந்தைங்களை சீரழிக்கிறதுக்குண்டான பல விஷயங்கள் இந்த நாட்டில் தோற்றுவித்தது யார்? வியாபாரம் என்கிற பெயரால் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம தாங்க கடையை போடுறோம். அவனும் ஒரு அப்பன் தானே. அந்த அப்பன் குற்றவாளி இல்லைன்னா நம்ம அப்பாவும் குற்றவாளி இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது? குற்றம் பண்ணால் எல்லோரும் குற்றவாளி தான். ஸோ இதில் ஏமாந்து போகிற குழந்தைங்க மட்டும்தான் வாழ்க்கை போகுது. ஏமாற்றிட்டு வர்ற குழந்தைங்கள விவரமான குழந்தைங்களா இருக்குது. இன்றைக்கி அரசியல் மாதிரியே தாங்க எல்லாமே. சிக்குனா மட்டும்தான் திருடன், சிக்கலைன்னா பெருந்தலைவன். என்னங்க ஐயா அது? அண்ணன் சொன்னார் நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது. நீதிமன்றங்களை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் உயர்ந்த இடங்கள். அந்த நீதியை சொல்பவர்கள் தான். அவரும் மனுஷன் தான். என்ன அது என்ன பண்ணுறது? ஏதோ இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கமர்ஷியலாக நம்ம போட்ட காசும் வரணுன்றதுக்காக முழு ஈடுபாடோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என நான் ஆசைப்படுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.